வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி போயிட்டு இருக்க வண்டிகளுக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இடைவெளி இருக்கணும், எந்தெந்த கியரில் எவ்வளோ இடைவெளி விட்டு டிரைவ் பண்ணணும், எவ்வளோ கேப்புக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கணும், முக்கியமாக நமக்கு லெஃப்டில் போயிட்டு இருக்க டூ வீலர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கார் ஓட்ட ஆரம்பிக்கிற பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி டிரைவிங் பண்ணிட்டு இருக்க டிரைவர்ஸ்க்கும் ரோட்ல நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ல கூட மாட்டிக்காம சேஃப்டியா டிரைவ் பண்ண முடியும். அதை நான் ரோட்லயே லைவா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தெரிஞ்சுக்காத ரோட்ல உள்ள முக்கியமான ஃபார்முலா ஒன்று பார்த்துக்கலாம். கவனமா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளவு கேப்ல போகணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியர்ல மேக்ஸிமம் 10ல இருந்து 20 km/h ஸ்பீடுக்குள்ள இருப்போம். அந்த ஸ்பீட்ல இருக்கும்போது முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் 10 அடி கேப்பாது இடைவெளி இருக்கணும். செகண்ட் கியர்ல மேக்ஸிமம் 20ல இருந்து 30 ஸ்பீட்ல இருப்போம். அந்த ஸ்பீட்ல அட்லீஸ்ட் 20 அடி கேப்பாது இடைவெளி இருக்கணும். தேர்ட் கியர்ல மேக்ஸிமம் 30ல இருந்து 40 ஸ்பீட்ல இருப்போம். அந்த ஸ்பீட்ல முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் 30 அடி கேப்பாது இடைவெளி இருக்கணும். ஃபோர்த் கியர்ல 40ல இருந்து 50 km/h ஸ்பீடுக்கு மேல இருப்போம். அந்த ஸ்பீட்ல முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் 40 அடியாவது இடைவெளி இருக்கணும். இதுதான் ஆக்சுவலா ரோட்ல எல்லா டிரைவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல். இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ரோட்டில் இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு லைவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நான் போடுற எல்லா டிரைவிங் டெக்னிக்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ லைவாக ரோட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நாம் இப்போ செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்க இந்த பைக்குக்கும் நமக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 15ல இருந்து 20 அடி கேப்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும் போதே ரைட் சைட்ல இருந்து இன்னொரு பைக்கு சடனா வராங்க. அதை பார்த்ததும் நாம பிரேக்கை ஸ்மூத்தா அப்ளை பண்ணி குறுக்கே வந்த இந்த பைக்குக்கும் நமக்கும் அதே 15ல இருந்து 20 அடி கேப் விட டார்கெட் பண்ணிடணும். நாம கேப் விட்டதும் அவங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போக போறாங்க. நாம அவங்க குறுக்க வந்ததை பார்த்ததும் உடனே அட்வான்ஸா கேப் விடணும்னு முடிவு பண்ணனால அவங்க சடனா இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணாலும் அதே சமயம் நாமளும் சேஃப் சைடுன்னு பார்க்குற ரைட் சைடு கால்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம காரை ரைட் சைடு ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். ரைட் சைடு கால்குலேஷன் டெக்னிக்னா என்னன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே தெரிகிற ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவும் சேஃப் டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ரைட் சைடு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் மறுபடியும் நம்ம லேனுக்குள்ளேயே வந்துடணும். லேனுக்கு வெளியே எப்போ போகணும், லேனுக்குள்ள எப்போ வரணும்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கார் ஓட்ட படிக்கிற பிகினர்ஸும் சரி, ரோட்ல புதுசா ஓட்ட ஆரம்பிக்கிற நியூ டிரைவர்ஸும் சரி, ரோட்ல ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம், ரோடோட லெஃப்ட்ல நிக்கிறவங்க லெஃப்ட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. லெஃப்ட்ல டூ வீலர்ஸ் நிறைய நிப்பாட்டி இருப்பாங்க. அதே சமயம் ஆப்போசிட்லயும் வண்டிங்க வந்துட்டு இருக்கும். இந்த சிச்சுவேஷன் உங்க டெய்லி டிரைவிங்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். இந்த ரோட்ல பாருங்க, நம்ம போயிட்டு இருக்க வழியில லெஃப்ட் சைடு ஒரு ஒயிட் கலர் காரை பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாம போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட இடைவெளிக்கு முன்னாடியே நம்ம காரை முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு கொண்டு போகணும். இப்போ நான் பண்றேன் பாருங்க. அதே சமயம் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்க பைக்குக்கும் நமக்கும் நம்ம ஃபார்முலா படி கேப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இங்க மறுபடியும் பாருங்க, இன்னொரு ஒயிட் கலர் காரு ரோட்ல நிப்பாட்டி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பீடுக்கு ஏத்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம காரை ரைட் சைடு கொண்டு போயிடணும். அதே சமயம் மற்ற வண்டிகளுக்கும் நமக்கும் உள்ள கேப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்கோம். தேர்ட் கியர்ல கண்டிப்பா நம்ம ஃபார்முலா படி முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கும் அட்லீஸ்ட் 20ல இருந்து 30 அடியாவது இடைவெளி இருக்கணும்னு பார்த்தோம். இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போதே ரைட் சைட்ல இருந்து 2 வண்டிங்க வருது. அவங்க நம்ம குறுக்கே வரதுக்கு முன்னாடி நாம பிரேக் அப்ளை பண்ணி அந்த வண்டிங்களுக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண டார்கெட் பண்ணிடணும். பாருங்க, நம்ம அட்வான்ஸா நம்ம ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நினைச்சனால நமக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் கிடைச்சது. இப்போ மறுபடியும் 2 வண்டிங்க நம்ம குறுக்கே வராங்க. அவங்க குறுக்கே வரதுக்கு முன்னாடியே நாம பிரேக் அப்ளை பண்ணி நம்ம ஃபார்முலா படி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போய்கிட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கும் அதையே ஃபாலோ பண்ணலாம்.
டிரைவிங் படிச்சுட்டு இருக்க பிகினர்ஸும் சரி, ரோட்ல டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிற நியூ டிரைவர்ஸும் சரி, ஒன் டே ஃபுல்லா இதை மட்டும் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. எந்த டிராஃபிக்கா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ற குவாலிட்டிஸ் வந்துடும். லைவா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஃபார்முலா படி முன்னாடி போயிட்டு இருக்க காருக்கும் நமக்கும் 15ல இருந்து 20 அடி கேப் விட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் லெஃப்ட்ல இருந்து ஒரு ஆட்டோ சடனா வராங்க. இப்போ நம்ம ஸ்மூத்தா பிரேக் அப்ளை பண்ணி நம்ம டார்கெட்டை அந்த ஆட்டோவுக்கு வச்சுக்கணும். அந்த ஆட்டோக்கும் நமக்கும் கேப் விட அட்வான்ஸா ரெடி ஆயிடணும். நாம அட்வான்ஸா யோசிச்சனால இப்போ சேஃபான டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கோம். நாம போக போற ஸ்பீடுக்கு இந்த கேப் பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். நாம செகண்ட் கியருக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்ல இருந்து டூ வீலர் ஒருத்தங்க குறுக்க வராங்க. ஸ்மூத்தா பிரேக் அப்ளை பண்ணி அந்த டூ வீலருக்கும் நமக்கும் கேப் விட ஆரம்பிச்சிடணும். இப்போ ஆல்ரெடி லெஃப்ட்ல போயிட்டு இருக்க டூ வீலர்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட கேப் விட்டு போயிட்டு இருக்கோம். லெஃப்ட்ல ஒருத்தங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. நாமளும் அவசரப்படாம பிரேக் அப்ளை பண்ணி அந்த டூ வீலருக்கும் நமக்கும் கேப் விடுறதுக்கு டார்கெட் பண்ணிடணும். நாம அட்வான்ஸா டார்கெட் பண்ணி ஸ்லோ பண்ணனால சேஃப் டிஸ்டன்ஸ் கிடைச்சது. இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா தைரியமா ரைட் சைடு ஏறி ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமான விஷயங்க, ஒரு சைக்கிளை ஓவர்டேக் பண்ணா கூட ஹார்ன் அடிச்சு ஓவர்டேக் பண்ணுங்க. ஆக்சுவலா ஒரு டிரைவர் அவங்க லைஃப்லயே சின்ன இன்சிடென்ட் கூட மீட் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா எப்படி ஓவர்டேக் பண்றதுன்னு சொல்லி தரேன். நம்ம காருக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் போயிட்டு இருக்குன்னா நம்ம ஃபார்முலா படி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே டூ வீலரை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். முக்கியமான விஷயம், நம்ம எப்போ திருப்பி ரோட்டுக்குள்ள போகணும்னா அந்த டூ வீலர் மாதிரியே இன்னொரு டூ வீலர் இருந்தா எவ்வளவு கேப் இருக்குமோ இவ்வளோ கேப்பை நம்ம காரோட பேக் சைடு தாண்டி போய் தான் மறுபடியும் உள்ள போகணும். அதாவது குறிப்பிட்ட கேப்புக்கு முன்னாடியே ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கணும். குறிப்பிட்ட கேப்புக்கு அப்புறம் தான் மறுபடியும் உள்ள போகணும். அதே மாதிரி நம்ம காருக்கு முன்னாடி இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம ஃபார்முலா படி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி எப்போ திருப்பி உள்ள போகணும்னா அந்த கார் மாதிரியே இன்னொரு கார் அளவுக்கு டிஸ்டன்ஸ் தாண்டின அப்புறம் தான் மறுபடியும் உள்ள போகணும். இதுதான் ஆக்சுவலா ரோட்ல ஓவர்டேக்கிங்கோட முக்கியமான ஃபார்முலாவே. இதே ஃபார்முலா தான் ஒரு ஆட்டோ ஓவர்டேக் பண்றதுக்கு ஆட்டோவோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த ட்ரக்கோட அளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு லாரி பஸ் மாதிரி ஹெவி வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணால் அந்த ஹெவி வெஹிக்கிள் அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்க கேப் இருந்தால் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணவே யோசிக்கணும். இதை இப்போ லைவா ரோட்ல பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் கார் ஆரஞ்சு கலர் காரை ஓவர்டேக் பண்ண போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ரைட் சைடு கால்குலேட் பண்ணி ஏறி போறாங்க. அவங்க அந்த ஆரஞ்சு கலர் காரை தாண்டினதும் உடனே உள்ள வராம இன்னொரு கார் அளவு டிஸ்டன்ஸ் தாண்டி போய் தான் அவங்க காரை உள்ள கொண்டு வராங்க. இவங்க பண்ணது உண்மையாவே பெர்ஃபெக்ட் ஓவர்டேக்கிங். இந்த ரோட் ஃபார்முலாவை நைட் டிரைவிங்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். முன்னாடி போயிட்டு இருக்க காருக்கும் நமக்கும் நம்ம போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு ஏற்ற கேப் விட்டுருக்கோம். இவங்களை ஓவர்டேக் பண்ணணும்னா இந்த கேப்லயே முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு ஏறணும். இந்த கார் மாதிரி இன்னொரு கார் அளவு டிஸ்டன்ஸ் தாண்டின அப்புறம் தான் நாம மறுபடியும் நம்ம லேனுக்குள்ள வரணும். நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகல்ல ஓட்டுற டிரைவிங்கை விட நைட் டிரைவிங் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இப்போ நைட் இந்த டூ வீலரை ஓவர்டேக் பண்ணலாம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ரைட் ஏறிட்டோம். டூ வீலரை தாண்டி ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் லெஃப்ட் வரணும். இப்போ நைட்ல இந்த ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடுக்கு ஏத்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த கேப்லயே முடிஞ்ச அளவுக்கு ரைட் ஏறுறோம். அந்த ஆட்டோ அளவுக்கு டிஸ்டன்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் தான் உள்ள வரணும். நைட் டிரைவிங்கை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். நைட் டிரைவிங் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். அதனால பகலில் ஓட்டுற ஸ்பீடை விட நைட்டில் ஒரு 25% ஸ்லோவாக ஓட்டுங்க. முன்னாடி போகிற வண்டிங்களுக்கும் நமக்குள்ள டிஸ்டன்ஸ் பகலில் விட நைட் டைமில் 25% எக்ஸ்ட்ராவே கேப் விட்டு ஓட்டுங்க. முக்கியமாக நைட் டைமில் மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பகலில் ஓட்டுறதை விட 30% ஸ்லோவாக ஓட்டுங்க. பகலில் ஃப்ரெண்டில் போகிற வண்டிக்கும் நமக்கும் எடுக்கிற டிஸ்டன்ஸை 30% எக்ஸ்ட்ரா எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.